ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நேற்று நம்ம இந்த நேபாளத்தில் நடந்த அந்த நிகழ்வு நம்ம பார்த்தோம்னோம். இப்போ வரைக்கும் ஒரு 170 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கிளேசியர் பஸ்ட் நடந்திருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு இரங்கல், அவங்க இறந்த அவங்களுக்கு ஒரு இரங்கல் மட்டும் தெரிவிச்சு. இந்த 165 பேருன்றது யாருன்னு தெரியாது. ஆமாம், அது நேபாளத்திலே இருக்கிறவங்களா, வெளியிலேருந்து வந்தவங்களா, நம்ம ஊர்லேருந்து போனவங்களான்றது தெரியாது. ஆனால் 165 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. 800 பேருக்கு மேலே மாயம் அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட 800னா அது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அவங்க சொல்கிற நம்பர்ஸ் 800 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு இயற்கை சீற்றம் தான். இயற்கை சீற்றத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம தொடர்ந்து அதுக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சீண்டிக்கிட்டு இருக்கோம். அது போகிற போக்கில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுது. பாதிக்கப்படுறது நம்ம தான் அது போய் விளையாடுறது. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட அழிகிறதும் நம்ம தான். அது பார்க்கும்போது மிரட்சியாக இருந்துச்சு உண்மையாகவே. நம்ம அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, அப்படியே அந்த ஒரு இதையே பில்டிங்கையே அப்படியே மூழ்கடிக்கிற மாதிரி உண்மையாகவே அப்படிதான் வருது. இது மேலே அதுலேருந்து அப்படியே, ஆனால் எங்கேருந்தோ பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த இடமே அப்படியே அந்த இது மூழ்குது அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் அந்த இடம் போகுது அப்படின்னு பார்க்கும்போது 40 கிலோமீட்டர் வரைக்கும் சாலையே இல்லை. சாலையே இல்லை, ஃபுல்லாகவே போயிடுச்சு. பாலங்கள், நிறைய பாலங்கள் அடிச்சு காலி ஆயிடுச்சு அப்படின்னா. அதாவது ஒரு அறிவாளி போட்டிருந்தாரு. அறிவாளினாலே நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கலாம்ல. அவங்க அறிவாளின்ட்டுலாம் சொல்லக்கூடாது, இன்டலெக்சுவல்ஸ் அவங்களாம். அதில் ஒரு குரூப் போட்டிருந்தது. அதாவது வேற எங்கேயாவது ஏதாவது நடந்தால் இயற்கை சீற்றம் ஒன்றுமே பண்ண முடியாது, பாலங்கள்லாம் அடிச்சுட்டு போனால் அதெல்லாம் ஒன்றும் இயற்கை முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது, விளையாட முடியாதுன்றீங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே அதில் ஊழல் பண்ணிட்டாங்க, திமுக காரன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு இப்படி சொல்கிறீங்க. அப்போ அங்கன்னா ஒரு இது, இங்கன்னா வரும்னா அது எப்படி தான் உங்களாலாம் இப்படி உட்காந்து யோசிக்க முடியுது? இவனுங்க எப்படி தான் யோசிப்பாங்கன்னே தெரியல. முதல்ல அங்கே நடந்திருக்கிறது சீற்றம். ஏங்க, ஒரு இந்த பில்டிங் இருக்குன்னா இந்த பில்டிங்கை அடிச்சுட்டு போற அளவுக்கு ஒரு இது நடக்குது. நம்ம அதை பத்தி பேசினா, இங்க ஒரு பாலம் இருந்துச்சுல, திருவண்ணாமலை, அந்த பாலம், டேய் அது போட்டே இப்பதான்டா ஆச்சு. இப்ப அதுக்குள்ள எப்படி அது இப்படி ஆகும்? அது இல்லாம அவ்வளவு பெரிய சம்பவமா நடக்கல. எப்பவும் நடக்கக்கூடிய, நமக்கு நடக்கக்கூடிய நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய புயல், மழை, வெயில் அப்படின்னு அப்படி அடிச்சுட்டு போறதையும் இதையும் ஒன்னாவது கம்பேர் பண்றானுங்கல்ல. இதனாலதான் இவங்க எல்லார்ட்டையும் அசிங்கமா திட்டு வாங்குறது, வேற எதுவும் கிடையாது. இதுக்கு இவங்களை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்கன்னா, இதுக்குதான் போற போக்குல நடந்து போறவங்க பளிச்சுன்னு ஒண்ணு இதுக்கு அடிச்சுட்டு போறான்னா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சா அட்வான்ஸா அடிச்சுட்டு போறது ஒண்ணு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏதாவதுன்னா சும்மா, ஏங்க அவர் வீட்டுல தண்ணி வரலையாங்க, அதுக்கு போட்டு என்ன அடிக்கிறாருன்னா அடிக்கதான் செய்வாங்க, உன்னை தான் அடிப்பாங்க. ஏன்னா நீ தான் இத்தனை வருஷமா இருந்த, அதனால உன்னை தான் அடிப்பாங்கன்ற மாதிரி எதை கம்பேர் பண்றானுங்க. ஆனா நம்மளுடைய மக்களும் சரி, அந்த மக்களும் சரி, இந்தியர்களும் சரி, நிறைய வெளிநாட்டு மக்களும் சரி, நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல நிறைய பேர் சேஃப்ன்ற மெசேஜும் வருது. நிறைய பேர் இன்னும் கான்டாக்ட் பண்ண முடியலன்ற ஒரு இதுவும் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் போயிருக்காங்க. அதற்கான வேலைகளும் அவங்கள கண்டுபிடிக்கிற வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம இந்திய அரசும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவியோ நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அரசு உதவி செய்யும், நேபாளத்துக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. மீண்டு வரணும், அதுதான் இருக்கக்கூடிய ஒரே வழி. இதெல்லாம் சரி செஞ்சு மீண்டு வரது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, பரந்தூரில் விமான நிலையம் கட்டாத பற்றிலாம் புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன் கட்டக்கூடாது அப்படின்றதுக்குலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது சீற்றங்கள்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். அங்கே கட்டினா நம்ம ஊரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுன்னு சொன்னால் பரவாயில்லன்றானுங்க. ஓடட்டுமே, பார்க்கலான்றானுங்க. ஏன் நீங்க வெள்ளத்தையே பார்த்தது இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன சொல்றீங்கன்னா, அதெல்லாம் ஒரு தடவை வர்றது தான். வந்துச்சுன்னா அது நம்ம ஒரு மாசத்துல மீண்டு வந்துடலாம். ஆனால் ப்ராஜெக்டே வராமல் இருந்துச்சுன்னா நம்ம டெவலப்பே ஆகாமல் போயிடுவோம். ஆமாம், இது இல்லை நாள் வரைக்கும், இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ஒரு ஏர்போர்ட் தானே இருக்குது. அது என்ன டெவலப் ஆகாமல் போயிட்டோம்? நம்ம எந்த தொழில் இங்கே வராமல் போயிடுச்சு? எனக்கு ஒரு விஷயம் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக புரியவே இல்லையா.
எவனை கேட்டாலும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கர்நாடகாவுக்கு போயிடுச்சுன்னா. ஆனா ஆந்திராவிலேயே கர்நாடகாக்காரன் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறான். வந்திருக்கு வரல எதுவுமே இல்லை. ஆமா, இவனுங்களாம் உட்காந்துட்டு ஆந்திரா போயிடுச்சு, கர்நாடகா போயிடுச்சு, இதோ இந்த ப்ராஜெக்ட் அங்க போயிடுச்சு, இதோ அந்த ப்ராஜெக்ட் இங்க போயிடுச்சு. டேய், எந்த ப்ராஜெக்ட் எங்கடா போச்சு? அதுக்கு ஒரு தெளிவே இல்லை. இது அங்க போயிடுச்சு, இதனால நமக்கு எல்லாமே லாஸ், நம்ம இனிமே வாழவே முடியாது, நமக்கு சோத்துக்கு நம்ம இனிமே சிங்கி அடிக்க தான் போறோம். இல்லையப்பா, பரந்தூர்ல இதெல்லாம் வயல்வெளியில எல்லாம் இருக்கா சோத்து? இல்ல இல்ல இல்ல, விமான நிலையம் வரல, அவ்வளவுதான், அங்கதான் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம வந்து அவ்வளவுதான், நமக்கு எந்த யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஊருக்கு வந்து எந்த டெவலப் பண்றதுக்கான தொழிலெல்லாம் வந்து இங்க வரவே வராது. ஏன் வராது? ஏன்னா பரந்தூர்ல ஏர்போர்ட் இல்லை. பரந்தூர்ல ஏர்போர்ட் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு தெரிய போதா? ஆமா, பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட் இல்ல, அதனால நாங்க அங்க வரமாட்டோம்னு அவன் வந்து சொல்ல போறானா? இங்க அடிச்சாதான் கன்னியாகுமரி என்ன கேக்குறாங்க, பரந்தூர்ல இவ்வளவு இப்படி ஒரு நிலம் இருக்கு, முப்போகம் விளையக்கூடிய ஒரு இது இருக்கு, இந்த இடத்துலதான் பண்ணணும்னு ஏன் நீ துடிக்கிற? பக்கத்துல பன்னூர்னு ஒரு ஊர் இருக்கே, அங்க ஏன் நீ போக மாட்டேங்கிறான்னு கேக்குறாங்க. அங்கதான் நான் நிலம் வாங்கலையே. இல்லங்க, அப்பவே நீ ஏன் இங்கதான் பண்ணணும்னு துடிக்கிற? நீ பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு நீ போய் பண்ண வேண்டியதானு கேள்வி கேக்குறாங்க. எனக்கு அங்கதான் வேணும், நான் அங்கதான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம பலவாய்ப்பு கொஞ்சம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குல்ல. 15 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுச்சு, ஒண்ணு பேசுச்சு. அதாவது ரோடு போடுறதுக்காக தான் இப்போ ரீசெண்டா ஜி ஸ்கொயரே வந்து வெளியிட்டாங்க, நாங்கெல்லாம் அந்த சைடு எந்த இதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கேட்கவே இல்லையே, நீ ஏன் முந்தி அடிச்சுட்டு வெளியிட்ட? பழசு அது. நாதஸ் திருந்திட்டானா? யார் சொன்னா? அவனே நாதஸே சொன்னான். இது எப்படி? அதேதான் அவங்க சொல்றதும். அதே அவங்கள விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இவரு இருக்காருல்ல, சாட்டை இருக்காருல்ல, ஏழரை முக்கரு, அவரு சொல்றாரு 15 மாசத்துக்கு முன்னாடி அவரு தான் சொல்லியிருக்காரு, நீ எங்க போன, சசிகலா டிஆர்பி ராஜாவோட இது ஏன் வந்தாரு போனாருன்னு வச்சாருன்னு பேசிட்டு, இன்னைக்கு வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற. ரெண்டாவது, இந்த மலை காணணும்னு டி.கே. பிரபு சொன்னார்ல, அதுக்கு எதுக்கு மலையை உடைச்சிருக்க போறாங்க? ரோடு போட தான் உடைச்சிருக்க போறாங்க. அதுக்கும் பேசியிருக்க, மலையை ஏன் உடைச்சாங்க, எப்படி கனிம வளங்கள் நீங்க தானப்பா சொல்றீங்க, மேடையா போட்டு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்க, அது போச்சு இது போச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீ அதெல்லாம் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு பதிலா ரோடு போடுறதுக்காக வந்து எத்தனை ரோடு போடுறதுக்காக நீங்க மலை இவ்வளவு மலையை காணாம போச்சு. அதுக்கே எப்படின்னா அண்ணன் அதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று பண்ணியிருக்காரு. திருப்பூர்ல வந்து ஒரு குவாரின்னு நினைக்கிறேன், அந்த குவாரியில் கொண்டு போய் கழிவு வந்து அந்த இதெல்லாம் குப்பை எல்லாமே கொட்டுறாங்க. இப்படிதான் வந்து எல்லாத்தையும் அழிக்கும். அங்க கொட்டி வச்சிருக்கான், அது இருக்குது ஒரு இருக்கும் பல டன். ஆமா, பல டன். இல்ல அங்க இருந்து மேல பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி கீழே இருக்கும் போல இருக்குது. அவ்வளவு தூரம் குறைஞ்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் குறைஞ்சிட்டீங்களா, எங்கடா கொண்டு போனீங்கன்றதுலாம் அவருக்கு கண்ணு தெரியல. இப்ப அதுக்குள்ள குப்பையை கொட்டிட்டாங்கன்னா இது அதிகாரிகளுக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சமூக நலன் கருதி அண்ணன் வந்து இப்போ வந்து ட்விட்டு போட்டிருக்காரு. இல்லை, அது நீங்கள் கேட்டீங்கல்ல, அந்த டன்னெல்லாம் காணாம பொண்ணு கவலைப்பட்டு நேரத்துல வந்து இதை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். இன்னொரு இல்ல, இது நடந்துகிட்டு இருக்குன்ற ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இதனால நம்ம தமிழ்நாடே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இனிமே யாருமே வரமாட்டாங்க, டூரிஸ்ட் கூட யாருமே வரமாட்டாங்க. பரந்தூர்ல வந்து ஏர்போர்ட் இல்லைன்னா டூரிஸ்ட் கூட இனிமே இங்க வரமாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓரமா போங்கடானாலும் கேட்கறது கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வரணும்னா ஏர்போர்ட் இருந்தா தான் நீங்க இறக்க முடியும். இப்ப இங்க இல்லைன்னா அப்ப பக்கத்துல ஆந்திரால எங்க இறங்கி மீனம்பாக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன? மீனம்பாக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் சின்னதுங்க. நீ என்ன அங்க படுத்து தூங்க போறியா? பெரிய பெரிய கார்கோ ஃபிளைட்லாம் வந்து இறங்கணுமா? அவங்க வேணான்னு சொல்லவே இல்லையாங்க, வேற இடத்துல பண்ணலாம் தானேங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கே அது எனக்கு பிடிக்கல. வாஸ்துபடி எனக்கு பரந்தூர் தான் செட் ஆகும். அந்த தூர்னு வரணும், தூர்வாரிடுவாங்க எல்லாத்தையும். சரி சரி, இன்னைக்கு சட்டமன்றம் காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்களே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுக்கு இங்கே வரணும்? நான் ஏதாவது கேள்வி கேட்கணும், நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நான் என்னத்தையும் கேள்வி கேட்குறது? நம்மளே எப்பயாவது தான் வரோம். எப்பயாவது வர என்னையும் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விடாமல் நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னா நான் எதுக்கு வரணும்? அதுதான் அவங்களுக்கு கேட்குறேன். நீ எதுக்கு வர? நீ வீட்டுக்கே சிவாஜி, நீ வீட்டுக்கே போயிடு சிவாஜி. நீங்க எப்படி இப்ப மதியத்துக்கு அப்புறம் இருக்க போறது இல்ல, ஆஃப்டர் லஞ்சுக்கு நம்ம வந்து கிளம்பிடுவோம். எதுக்கு ஆஃப் டே இங்க வரணும்? முதலமைச்சர் இல்ல, தலைமைச் செயல் அதிகாரி இல்ல, அவன் சொன்னா இல்லன்னு. வார் ரூம் இருக்கு பக்கத்துல, எந்திரிச்சிட்டாரு ஹிட்மேன். பக்கத்துல தான் வார் ரூம் இருக்குது, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் பார்த்து தானே இருக்காங்க. துறை ரீதியான பிரச்சனை வரும்போது வந்து சொல்றாங்கல்ல, அவங்கள காணும் இவங்கள காணும் நாங்களே என்ன. அதாவது பிரச்சனை நேபாள நடந்த இந்த சம்பவத்துக்கு விவாதம் நடத்தணும் அப்படின்றதுதான். இது நீ சொல்லிதான் நடத்தணும்னு இருக்கா? சபாநாயகர் கேட்கிறாரு, ஏங்க இதனால என்னங்க ஆக போகுது? யாரு சொல்றது? மக்கள் பிரச்சனை, அவங்க சொல்ல போறாங்க, அதுக்கப்புறம் நீங்களும் பேசுங்க அப்படின்னா நான் கேட்கணும், நீ பதில் சொல்லணும்.
சரி, அப்படி ஏதாவது ஆக்கப்பூர்வமா கேட்க போறீங்களான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. ஆமா. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ம். இந்த போயிருக்காங்களே தமிழர்கள், இவங்களை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த ஒரு நீதிபதி அவருடைய வந்து காணும்னு சொல்றாங்களே, அவரு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இவ்வளவுதானே. இந்த கேள்வி தானே எல்லாரும் கேட்க போறாங்க. உடனே நீங்க வந்து விட மாட்டேங்கிறீங்க, நாங்க தானே கேள்வி கேட்கணும், அப்புறம் நாங்க கேள்வியே கேட்கலாம், நாங்க எதுக்கு வரோம்? அதை தான் மக்களும் கேட்கறாங்க. எதுக்கு நீங்க வரீங்க? சும்மா தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க பக்கோடா தின்றதுக்கு, இதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டுறலாம் வீட்டுக்கு. தேவையில்லை, தேவையில்லை, நீ எல்லாம் வராதப்பா. காலையிலே தூக்கங்க. இது அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தா அப்படின்னா என்ன பண்றது? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அவர் இப்படிதான் உட்கார்ந்து இருக்காரு. நான் இங்க இவ்வளவு அமுலி துணி நடக்குது, யாரா இங்க உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான்ற மாதிரி என்ன வேணாலும் பேசுங்க, நான் பாட்டு உட்கார்ந்துருக்கேன்றாரு. அப்புறம் நம்ம எதிர்கட்சி தலைவர் வழக்கம் போல எந்திரிச்சு, என்ன இப்ப உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, நீங்க கேட்கணும். அதான் கேட்டார் சபாநாயகர், என்ன நீங்க கேட்டு அது நடந்ததா தான் இருக்கணுமா? அது அப்படியே கேட்டதுனால தான் பண்ணணும்னு அரசியல் பண்ண பாக்குறீங்க நீங்க. எதுல பண்ணணும்னு ஒரு இது இல்லையா? நீங்க வந்து நியாயம் தான், நீங்க கேட்ட இது சாதாரண இப்ப நடைமுறையில இருக்க போறதுதான். அரசுக்கு என்ன டீட்டெயில் கிடைச்சிருக்கோ அதை வந்து அங்க சொல்ல போறாங்க. இதுல என்ன நீங்க உட்கார்ந்து விவாதம் பண்ண போறீங்க? ஒன்னும் நடக்கல. இந்த மாதிரி ஆகிடுச்சு, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், பேசியிருக்கோம். இப்போ முதலமைச்சர் உட்கார்ந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், மீட்பு நடவடிக்கை என்ன பண்ண போறோம்ன்றத வந்து அங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளாரே இங்க குதிக்கிறது, நாங்க கேட்கணும், நீங்க தான் பதில் சொல்லணும். அப்புறம் அந்த சினிமா கிளைமேக்ஸ் அது வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து, நம்மளே ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த படத்துல வந்து முதல்ல வந்து கிளைமேக்ஸை போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருந்துச்சு, டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி போச்சுன்றத பார்க்கணும் அப்படின்றதுதான். அதை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒன்று சொன்னாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் செம்ம பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம செதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாதிரி சொன்னீங்க, படத்துக்கு எங்க அமைச்சர் சொன்னாரு, படத்துக்கு போனா முன்னாடியே கிளைமேக்ஸை போடுறத பத்தி எல்லாம் வந்து படம், அதாவது இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றத, நல்லாவே இருக்காது அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி இருக்குன்னு நான் அப்படி சொல்லல. கிளைமேக்ஸ் கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இப்பெல்லாம் யாரும் கிளைமேக்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? யாரு அவரு அமைச்சர் தங்கம் தினேஷ். இப்பெல்லாம் யாரும் கிளைமேக்ஸ் பைத்தியமா படத்துக்கு போறோம், 2.5 மணி நேரம் படம், உட்கார்ந்தோம்னா 1.25 மணி நேரம் சேர்ந்துருவோமா? படத்துல என்ன முடிய போகுதுன்னு நமக்கு தெரிய தேவையில்லை. திமுக சேர்ந்துருவாங்க. அது திமுக எடுக்கிற படத்துக்கு அவங்க இன்டெலெக்சுவல் என்ன கிளைமேக்ஸ் இருக்கும், எனக்கு தகுந்த மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் நானே செட் பண்ணிக்கிறேன். ஆமா, படமே பார்க்க வேணாம், பேர் டைட்டில் இருந்தாலே போதும், அதை வச்சு நானே 2 மணி நேரம் படத்தை எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் டெவலப் பண்ணிடுறேன். நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாத்தையும், அப்புறம் என்ன அப்படி சொன்னாரு. சரி, இதுக்கு யாராவது நம்ம இவங்க தாவேகா சைட்ல இருந்து யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா, அங்கிருந்து லாஸ்ட் கார்னர்ல இருந்து நம்ம இவர் எந்திரிச்சு, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு எந்திரிச்சு, அதாவது ஒரு படத்துக்கு இப்பெல்லாம் 2 கிளைமேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க, லாஸ்ட்ல ஒன்னு வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு மாற்றத்தை விரும்புறதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தும் போதே புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறீங்க, அது எப்படி சரிப்பட்டு வரும்? நீங்க புதிய அறிவிப்புகளை அப்புறமா கூட அறிவிக்கலாம். மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது நீங்க அது சொல்லும் போதுதானே கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதானே மரபு, இதுதானே நடைமுறைன்னு இவங்க என்ன சொல்றாங்க. ஏன் அதோட சொல்லும் போது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? உடனே நம்ம எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு, அப்பதை பத்தி பேசும்போது டிவில என்ன ஓடும், அதை பத்தி மட்டும்தான் ஓடும். நான் தொலைக்காட்சியில அப்ப நாங்கெல்லாம் தெரிய மாட்டோமே அவரு ஒரு உள்ளார சொருகி சொல்றாரு. அப்ப நாங்களாம் தொலைக்காட்சியில தெரிய தேவை, நீங்க தெரிய போற கலைஞர் தொலைக்காட்சியில தெரிஞ்சா என்ன, தெரியல எவனும் பார்க்கவும் போறது இல்ல. இது சட்டமன்றத்துல தெரியணும்ல, அதுதாங்க இளைஞர் நிறைய எல்லா செய்திலையும் போடுறாங்களே. இது ஐயா அதுதான் சொல்றேன், நமக்குன்னு இப்ப சேனல் இல்ல, நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இல்ல. நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இல்லாதப்ப எந்த தொலைக்காட்சியில வந்து நீங்க உங்களுக்கு காட்ட போறதே கலைஞர் தொலைக்காட்சியில மட்டும்தான். அதுக்கே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை யாரும் பார்க்கவும் போறதில்ல கலைஞர் தொலைக்காட்சிய. சோ அதனால இப்ப கடைசியா வன்னியரசு சொல்லிட்டாரு, மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் விரும்புறது இல்ல, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்புறது கிடையாது அப்படின்ட்டாரு. யாரா அவன் பொசுக்கு நீ அடிச்சு விட்ட அப்படின்ற மாதிரி, அண்ணன்டா அதனாலதான் தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்போம் ஒண்ணுன்ற மாதிரி. கரெக்ட் தானே? நீங்க ஆட்சி மாற்றத்தை விரும்பல, நடைமுறையில ஒரு விஷயத்த மாத்தி சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க எப்படி இருந்தோ அதே மாதிரியே நீங்க வந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இதுவும் சொன்னாரு, உங்க இதுல இருக்கும்போது 4 சீட்டு வச்சிருந்தோம்ப்பா நாங்க, அப்போ கூட ஒண்ணுமே நீங்க கொடுக்கல, நான் இப்ப 2 தான் வச்சிருக்கேன், ஆட்சியிலையும் பங்கு ஒருத்தருக்கு அமைச்சரவை கொடுத்துருக்கீங்க, அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்கீங்க, பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு. குருநாதா என்ன குருநாதா உனக்கு ஒரு ஐட்டத்தை சேர்த்து அடிச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கை நியாயமானது தானுங்க. ஏங்க இது வரலாற்றிலேயே யாரும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி. அது எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்றதை தாண்டி ஒண்ணு பண்ணாங்கல்ல, அது ஹிஸ்டரியில
மேக் பண்ணிட்டாங்கல்ல, ரெக்கார்ட் வந்து படைச்சிட்டாங்கல்ல, கூட்டணி ஆச்சு. அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த அந்த கோரிக்கை, அந்த முழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் IUML ஒரு கட்சியே இருக்கிறது இந்த நாட்டு இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் IUML ஒருத்தவங்க கட்சி இருக்குன்றத. இஸ்லாமியர்களுக்கு கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப IUML ஒரு கட்சி இருக்கிறதாகவும், அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறதாகவும், அந்த கட்சியில ஒரு 2 பேர் ஜெயிச்சிருக்கிறதாகவும், அதுல ஒரு MLA ஷாஜகானுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காருன்னு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க. காரணம் என்ன? அமைச்சரையில அவர் இடம் பெற்றிருக்காரு. 2வது தாவேகா கூட. அப்ப தாவேகாவுடைய மொத்த இளைஞர்களுக்கும் அவரை தெரியுது, அவர் எந்த துறை அமைச்சர்னு தெரியுது, அவர் வந்து யாருன்றது இப்ப வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ சில பேரெல்லாம் கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாம போனதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா எந்த காலத்திலயும் நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம், நாங்க இதை வந்து ஏத்துக்கவே மாட்டோம், கூட்டணி ஆட்சிலாம் ஒத்து வராது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் எங்களுடைய கூற்று அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க மாத்திட்டாங்க. மத்தியில் கூட்டாட்சி, ஏன் மாநிலத்துல மட்டும் கூட்டாட்சி இருக்கக்கூடாது? இருந்தா என்ன தப்பு? இருக்கட்டும், இருக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்றாங்க. நல்ல விஷயம். அதைத்தான் அவர் வந்து ஓப்பனா வந்து சொல்லிட்டாரு. உங்களுக்கு பிடிக்காதே, நாங்க தான் நல்லா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காதே, நாங்க ஒருத்தன் வளர்றதுதான் நீங்க விரும்ப மாட்டீங்களே அப்படின்னு. இவ்வளவு ஓப்பனா அடிக்க கூடாது. இவ்வளவு வயிறு எறிறான், இவெல்லாம் பண்ணி வச்சா நம்ம நல்லா இருப்போமா, வேணாம் வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி இவரும் ஷாஜகான் அவர்களும் சொல்லியிருக்காரு. மொத்தம் 15 இதுல சொல்லுவார்ல, இந்த என்ன படம் டாடா, உங்களால நல்லா இருக்கு, அதான் நாங்களாம் நல்லா இருக்கணும், ஆனா அது உங்களாலதான் நல்லா இருக்கணும், ஆனா உங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. அது கரெக்டா பொருந்தும் அவங்களுக்கு. அவங்க என்ன வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களாம். ஆமா, ஆனா அது நம்மளாலதான் நடந்ததா இருக்கணும். அது திமுக நல்லாவே பொருந்துங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஆமா, ஆனா அது நாங்க பண்ணதா தான் இருக்கணும். ஆனா எங்களோட நீங்க நல்லா இருந்துடவே கூடாது. அது என்னங்க? அதான் அப்படிதான். அதுதான் ஆதவர்ஜுனா சொன்னார் இல்லையா, அர்ச்சகர்கள் அனைத்து என்ன கொடுத்தீங்க? 32 பேர் கொடுத்துருக்கீங்க, இதுதானே. அதுக்கப்புறம் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டது யாருன்றதும் தெரியும், யாரு போட வச்சான்னு தெரியும், யார் அதை வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்க விடாம பாத்துக்கிட்டதுன்றது எங்களுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அதான் ஜெயிக்க முடியல எங்களால, நீங்க ஜெயிங்க. அதுதான் சொன்னாங்க, நாங்க ஜெயிச்சு நாங்க பண்ணிக்கிறோம், நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் பண்ணிப்பேன், நீ என்கிட்ட சொல்லாத. இப்பெல்லாம் என்ன ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க, முருகர் எடுத்து கண்ணுல குத்திடுவார். வேலை முருகர் ஃபர்ஸ்ட் குத்துவாரு, ஃபர்ஸ்ட் இங்க குத்திட்டு தான் வருவாரு. ஒன்னைய குத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது வந்தோடனே அவரை தான் குத்துவாரா? என்ன எவ்வளவு ஏமாத்தின சந்தன அறநிலையத்துறையில இருந்து முருகருக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கே விபூதி அடிச்ச பத்தியா, என் பேரை சொல்லி விபூதி அடிச்ச பத்தியா, அதுதான் வா அப்படின்னு சொல்லி நடந்திருக்கும். அது இல்லாம இன்னைக்கு யாதவர்ஜுனா மறுபடியும் இன்னைக்கு யாதவர்ஜுனாவை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இந்த திமுக MLA ஒருத்தர் எந்திரிச்சு முஸ்லிம்களை பத்தி, இஸ்லாமியர்களை பத்தி பேசினார் இல்லையா, முஸ்தபா. அன்னைக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூ இருக்குல்ல, 40 நிமிஷம் அவர் கொடுத்தாருல, அந்த இன்டர்வியூ பத்தி அவர் பேசுவாரா, அவர் இந்த மாதிரி அவங்க தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு, அதை பத்தி அவர் சொல்லுவாரா அப்படின்னா எந்திரிச்சிட்டாரு டக்குன்னு. ஆகப்பட்டது, நீங்க வந்து பேசுறீங்க, நீங்க என்னெல்லாம் நாடகம் போட்டிருக்கீங்க, RSS ஒரு சமூக நீதி இயக்கம்னு வந்து சொல்லியிருக்கீங்க, பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி வந்து நடத்திருக்கீங்க, அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இது நடக்கும்போது ஏன் நீங்க அப்ப அதெல்லாம் செய்ய, அதெல்லாம் நடக்கும்போது ஏன் நீங்க ஒரு பதவியை வந்து விட்டுட்டு வரல, உங்களாலதான் அந்த ஆட்சி 5 வருஷம் கண்டினியூ ஆச்சு, எந்த விதமான இடையூறும் கொடுக்காம நீங்க தான் இதெல்லாம் நான் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரியான கேவலத்தை பண்ணிட்டு ஹிஸ்டரி எங்களுக்கும் பேச தெரியும், 50 வருஷம் நாங்க எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா உங்களால தாங்க முடியாது, இதுல ஏதாவது மறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, இல்ல நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி இத ஆலூர் ஷா நவாஸ், யாரு விசிகாவா திமுகன்னு தெரியாத ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அந்த கட்சியில இருக்காரு என்னன்னே தெரியாம விசிகாவில் இருந்து கொண்டு திமுகவில் பயணிக்கும் ஆலூர் ஷா நவாஸ்ல, ஆமா தப்புதான், அன்றைய தினம் நாங்களும் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றோம், அது தவறுதான் ஒத்துக்கிட்டாரு, ஆமா நாங்க பண்ணது தப்பு, அதாவது திமுகவுக்கு ஒரு காலத்து திமுக வச்சுட்ட ஆலூர் ஷா நவாஸ் வந்து சொல்றாரு. ஆனா திமுக இது நாள் வரைக்கும் அதை பத்தியே பேச மாட்டாங்க. அந்த டாபிக் வந்துச்சுனாலே வழக்கம் போலதான் கும்பலா அப்படின்னு கத்துருது. இதே வேலையை மிரட்டல, எச்சரிக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், தெரியுமே, நீங்க தான் கிளம்பிடுவீங்களே. அதே மாதிரி இவரு ஏவாவேலு அவர்களும் இங்கே பாருங்க, அன்னைக்கு பேச வேணான்னு நீங்கள் அன்னைக்கு 40 நிமிஷம் பேசுனது எல்லாமே போயிடுச்சு, லைவ்ல வந்து போயிடுச்சு, இதுக்கு தான் தலைவாரா வேணாம் வேணான்னு அடிச்சுக்கிறேன், நீங்கள் லைவ் வந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு இன்னைக்கு எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. லைவ் இருக்கதாங்க செய்யும், ஏன் லைவ்ல பேசும்போது என்ன பேசுறோன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டப்ப பேசுங்க, ஏன் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு?
ஐயா இங்க என்ன பிரச்சனைனா லைவ்ல காலங்காலமா ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பழகியே வந்திருக்கோம். திடீர்னு மாத்தினா எப்படி காலங்காலமா பல பழக்க வழக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. பெண்களை வந்து எங்கேயுமே வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே கடைபிடிப்போமா? காலங்காலமா இருக்கிற பழக்க வழக்கத்தை அவங்க சரின்னு மக்கள் ஒத்துப்பாங்களா? அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க. ஒரு சில மாற்றங்கள் கால நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வரதான் செய்யும். அது நீங்க கொஞ்சமா லைவ் கொடுக்குறாங்கன்னா அப்ப லைவ்ல வந்து எப்படி பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. உங்களை ட்ரிகர் பண்றாங்களா, நீங்க ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? உங்களுக்கு என்னன்னா டிவிக்கே ஒண்ணு பண்ணுது, கரூர் கம்பெனி பாத்ரூம் இப்படின்னு போட்டு டைவர்ட் பண்றாங்க. நீ ஏன் டைவர்ட் ஆகுற? நீ பண்ணிட்டு அப்ப வலிக்குது, உனக்கு வலிக்கணும் தான்டா நான் அப்படி பண்றேன்றது அவங்களுடைய இது. நீ அதுக்கேத்த மாதிரி நீ ஒண்ணு பண்ண, அப்ப நீங்களும் அதே தானே பண்றீங்க. அவங்க ஒண்ணு பண்றாங்கன்னா அதுதானே நீங்களும் பண்றீங்க. நீங்க ஏன் 50 வருஷ கட்சி, எங்களுக்கு அந்த பாரம்பரியம் இருக்கு, இது இருக்கு, எங்களுக்கு அது தெரியும், நாங்க பண்றது மாதிரி யாருமே பண்ணதே கிடையாதுன்றீங்க. அப்புறம் கேட்டா இல்ல நீங்க லைவ் போடுறது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ரீல்ஸ் கட் பண்ணி போட்டுறாங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்கு சொல்றாரு, அமெரிக்கால நடக்கிற மாதிரி இந்த அவை குறிப்புல வராததெல்லாம் லைவ்ல வராம எப்படி பண்ண முடியுமா? அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கம்முன்னு இருக்கும்போது நீ பேசாம இருக்கிறது நல்லது. உங்க அலுவல மட்டும் பாருங்க, இதையே எந்த நேரமும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவா போடலாம், லைவ வந்து கொஞ்சம் 15 மினிட்ஸ் டிலே பண்ணலாம், அது வரும்போது அதை மட்டும் கட் பண்ணிடலாம், இல்ல பீப் போட்டுடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. குதிக்கிறது எங்க அவமானமா இருக்குங்க. எங்க போனாலும் எவன் போனாலும் ஏதாவது எடுத்து போட்டுறாங்க. இஸ்லாமியர்களை பத்தி மோசமா வந்து கலைஞர் அவர்கள் பேசிட்டாருன்றத உண்மையை உடைச்சிட்டாங்க. அதை ரீல்ஸா எடுத்து வந்து போடுறாங்க. நீங்க பாட்டுக்கு எடுத்து பரந்தூர் ப்ராஜெக்ட் எடுத்து பேசிடுறீங்க. அதுலயும் நாங்க எந்திரிச்சு வெளியே போனது என்ன பேசணும்னு தெரிஞ்சு அதை எடுத்து ரீல்ஸா கட் பண்ணி போட்டுறாங்க. மக்களுக்கு எங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த லைவ். எப்படியாவது அதை கட் பண்ணுங்க. ஆனா மக்கள் விரும்ப மாட்டாங்க. லைவ் வந்து அப்படியே நீங்க போட்டாதான் மக்கள் விரும்ப. ஆமா, மக்களுக்கு அதான இப்ப சுவாரஸ்யமா இருக்கு, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்றது ஏதோ சென்சார் பண்ணி இந்த ஜனநாயக முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி முக்கியமான சீன்ஸ் எல்லாம் நீங்க தூக்கிட்டீங்கன்னா சட்டசமன்றம் எப்படி அப்புறம் மறுபடியும் மக்கள் மறுபடியும் வெப் சீரிஸ் போய் பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் போய்டும் உங்களுக்கு. ஆமா, இது இப்படி. அதாவது இதுல இன்னொரு காமெடி நேரு சொன்னாரு, நாங்க தான் லைவ் பண்ணோம், நாங்க தான் முதல்ல வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதெல்லாம் பேச்சு கிடையாது. லைவ கம்ப்ளீட்டா கொடுத்தது யாரு? நீங்க போட்ட லைவ் கிடையாது, அது வந்து டெட். செத்து முடிஞ்சதை தான் நீங்க வந்து போடுவீங்க. உங்களை புகழ்றது, உங்களை பாடுறது, உங்களுக்கு துதி பாடுறது, இதை தான் போடுவீங்க. எடப்பாடி எந்திரிக்கும் போது லைவ் அப்படின்னு வந்துடும். அதாவது அதான் லைவ். நம்ம பாக்குறது லைவ்னா பேசுறதெல்லாம் லைவ் கிடையாது. எடப்பாடி எந்திரிச்சான ஒரு லைவ் வரும்ல, பிளாக் கலர்ல லைவ்னு போட்டு, அதுதான் லைவ். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு குதிக்கிறாரு, மின்னலை முழுங்குறவரு. என்ன நீங்க எப்படி பண்றீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுலயே நம்ம அக்ரி. ஏன்னா எனக்கு ஒண்ணு புரியல, வருஷம் என்ன ஆகுது? அந்த மனுஷன் கட்சி விட்டு போய், ஓபிஎஸ் கட்சி விட்டு போய் வருஷம் என்ன ஆகுது? அவர் எப்போ போய் லெட்டர் பேட் அடிக்க காசு இல்லையா? நானே பழைய லெட்டர் பேட் ஒதுக்கி வச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? ஆமா, ஒருங்கிணைப்பாளர்லாம் கிடையாது, துணை ஒருங்கிணைப்பாளர்லாம் கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி வருஷம் என்னாச்சு? இன்னமும் ஒரு லெட்டர் பேட் மாற்ற முடியாத அளவுக்கு தான் வந்து அந்த கட்சியில வந்து ஆட்கள் இருக்காங்க. இது குறியீடு, நம்மள திருப்பி ஒண்ணா ஆக போறோம்ன்ற ஒரு குறியீடு. ஏங்க அவரு தான் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காருங்க, சின்னவருக்கு பின்னாடி. சின்ன இவங்க எல்லாருமே ஒண்ணா ஆக போறாங்க. குறியீடு அதிமுக திமுக ரெண்டு ஒண்ணாக போகுதுன்ற ஒரு குறியீடு. அதனால எல்லாம் முன்னாடியே வந்து ஹிண்ட் கொடுத்து காட்டுறேன். இந்த பொம்மை படத்துல தான் இந்த ஹிண்ட் எல்லாம் கொடுப்பானுங்க, இல்லுமினாட்டி எல்லாம் ஹிண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சட்டமன்றத்துல ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல உனக்கு அந்த லெட்டர் பேட் அடிக்க துப்பு இல்ல, புது லெட்டர் பேட் அடிக்கிறதுக்கு இது இல்லாம மறந்து போய், ஏன்னா லெட்டர் பேடுக்கு வேலை இல்ல. என்னது இருக்கு லெட்டர் பேட்ல எழுதுறதுக்கு? என்ன இருக்கு? நம்ம எழுத போற மின்னலை முழுங்கி மின்சாரத்தை குடிக்கிறவங்க எழுத போறதுக்கு யார் போட்டோ இருந்தா என்ன, யார் போட்டோ இல்லைன்னா என்ன? அசிங்கமாயி போச்சு. செங்ஸ் எந்திரிச்சு அடிச்சு விட்டாரு. இதை பாத்தீங்களா? லெட்டர் பேட்ல ஓபிஎஸோட படம் பார்த்தேன், அவரு போய் வருஷம் என்னாச்சு, அவரை போய் எங்க உட்கார்ந்துருக்காரு, இன்னமும் அதுல நீங்க படத்தை மாத்தல அப்படின்னோட இங்க இருந்து எடப்பாடியார் அப்படின்னு சிரிக்கிற அப்படின்னு அவர் ஒரு பக்கம். அங்க சபாநாயகர் இதெல்லாம் நகைச்சுவையா எடுத்துங்க, இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்னன்னா அவர் ஒண்ணு ஆரம்பிச்சார், அக்ரி, இதெல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிருவேன், என்ன நடந்தது நான் சொல்லவா அப்படின்னு. இந்த இவங்க எல்லாரும் அடிக்கிறாங்க இன்னைக்கு, பேசாம உட்கார்ந்துருவோம், அதுதான் நமக்கு இன்னைக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவரு வந்து உட்கார்ந்துட்டாரு. அது இல்லாம இன்னைக்கு வந்து 2 துறையோட இது வந்திருக்கு, சமூக நீதி, சிறுபான்மையினர் துறையில நிறைய அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல மட்டுமே சமூக நீதித்துறையிலையும் சில அறிவிப்புகள்லாம் வந்து, ஆமா மொத்தம் 18 அறிவிப்புகள் வந்து இதுல முக்கியமானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா,
இனிய இல்லம் குடியிருப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து அமைச்சர் அவர்கள் வன்னியரசு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. வீடற்ற ஆதி திராவிடர் குடும்பங்கள் தகுதியின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 5000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு, தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்க அகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இன்னும் நிறைய அறிவிப்புகள் வந்து இருக்கு. அதுவும் வந்து ப்ராசஸ் போயிட்டு தான் வந்து இருக்கு. அதை கூட நம்ம ஈவினிங் வீடியோல கூட அதை வந்து ரிவீல் பண்ணலாம். அதான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இவரும் போயிருக்காரு. சிஎம் அவர்களும் வந்து கட்டட திறப்புக்கு போயிருக்காரு. ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனு அது மாதிரி தீயணைப்பு இது அவங்க காவலருக்கான குடியிருப்புன்னு சொல்லிட்டு பல மாவட்டத்தில் வந்து திறந்து வச்சுருக்காரு. இன்றைக்கி போய் வந்து திறந்து வச்சுட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 28 நாளைக்கு வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து திருப்பி போராட்டம் பண்ணுறதா இருக்காங்க. ஐயோ, பணி நிரந்தரம் செஞ்சுட்டு வேலை எல்லாருமே வா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், பணி நிரந்தரம் பண்ண. இருக்கலாம் அவர் தலைமையில் பாரதி அவர்களா நேற்றுக்கு அங்கே போயிட்டு வந்தார்ல. இப்போ அடுத்தது இங்கே வந்துடணும். நேற்றுக்கு தூய்மை பணியாளர்கள், இப்போ திருப்பி டாஸ்மார்க்கு. நடிச்சா குழப்பமா இருக்குங்க. நடிச்சா சரியா இருக்கு. போராட்டம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பியா, வேலைக்கே போக மாட்டியா? அதுலதானே சம்பாத்தியமே வருது எனக்கு. யாரையாவது கூப்பிட்டு வச்சு போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்கணுமா? ஆமா, போராடுங்க. ஏன் இவர் தலைமையிலேயே போராடுறீங்க? வேற யாரும் தலைமை இல்லையா? நம்ம புளியந்தோப்பு மோகன் இல்லையா? இல்ல, வருவாருன்னு நினைக்கிறேன். இவர் இல்லைங்க, புளியந்தோப்பு மோகன். அது என்னப்பா பண்ற? அதை வெடிச்சு செத்துருவேன் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்புறம் இதுதான் பேசியிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசினார், தலித் சமூகத்துக்கு நீங்கள் வந்து தீங்கிழிச்சதே வந்து நீங்கள் தான், அதே மாதிரி நீங்கள் எங்களை வந்து சொல்கிறீங்களா பேர் மாற்றினா எல்லாமே சரியாக ஆகிடுமா சொன்னீங்களா, நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க, காலனின்னு பேர் மாற்றினோன்னா எல்லாமே மாறிடுச்சா, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, அவங்க ஆட்சியில தான் இந்த சிறுபான்மையினர் தலித் மக்களுக்கு வந்து அதிகமான வந்து தீங்கு இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டேட்டாவோட நான் வந்து சொல்லுவேன். உங்க ஆட்சியில தான் இதெல்லாம் அதிகமா நடந்துச்சு. அது உண்மைதானே. அந்த நம்மளே நிறைய பேசியிருக்கோம். இதெல்லாம் பட்டியலின மக்களுக்கு ஒரு மாணவன், நாங்குநேரி மாணவன் வந்து வெட்டப்பட்டதா இருக்கட்டும், அந்த நாங்குநேரியில டீ குடிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் 4 பேர் சேர்ந்து வெட்டினது, அதுவும் அந்த நாங்குநேரியில அந்த பையனை வெட்டினாங்க இல்லையா, அதை சேர்ந்து அந்த பசங்க தான் அந்த இதுலயுமே வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அங்க வந்து நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி சம்பவங்கள், தலித்துக்கு எதிரான சிறுபான்மையினர்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகள் இந்த ஆட்சியில தான் வந்து. ஆனா இன்னமும் கேளுங்களேன், நாங்க தான் காப்பாற்றணும், எங்களால தான் முன்னேறாங்க, நாங்க தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு தான். நம்ம போய் ஒண்ணு கேட்டோம்னா, இன்னைக்கு வந்து இவரு சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, திடீர்னு வருவார் திடீர்னு போவார்ல சட்டசபைக்கு. இவர் சொல்றாரு முதலமைச்சரை காண வைக்கல. முதலமைச்சருக்கு வேலை இருக்கு, அவர் ஆலோசனை பண்ணணும். பஞ்சாயத்து போயிட்டு மக்களை காணும், அதுக்கு வந்து வேலை செய்யணும். இவர் நினைச்சா பார்ட் டைமா வந்து வருவாரு, மார்னிங் வருவாரு, ஈவினிங் போயிடுவாரு, ஆஃப்டர்நூன் போயிடுவாரு. இவர் இப்படி பண்ணுவாரு. அதாவது இந்த மாத்திரை போடுவாங்கல்ல, காலையில மாத்திரை, நைட்டு மாத்திரை, மதியானத்துக்கு மாத்திரை கிடையாதுங்களா, அந்த மாதிரி இவரு காலையில வருவாரு, மதியானம் இருக்க மாட்டாரு, ஈவினிங் வரவே மாட்டாரு. இங்க 7 மணி வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் சட்டசபை போயிட்டு இருக்கு. நான் வரமாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு அங்க பிடிக்கல. ஏன் பிடிக்கல? சிஎம் மட்டும் வராரா? சிஎம் வராரா வரலையான்றது பிரச்சனை இல்லை. நீ எதிர்கட்சி, நீ எதிர்கட்சியோட தலைமை, நீ ஏன் வரலன்னு கேள்வி கேட்பாங்க மக்கள். சிஎம் வரலன்னா கேட்க மாட்டாங்க. சிஎம் வந்திருந்தாவது கொஞ்சம் கட்டுப்படுத்துவாருங்க. சிஎம் வரலன்னா கட்டுப்படுத்த மாட்டாங்க. அவங்க இன்னும் எகிரி அடிக்கிறாங்கன்றதுனாலதான் வரதில்லை. அதுதான் அது ஒரு இல்ல எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாரு. இல்ல ஏதோ சொல்ல வந்தேன், இல்ல ஏதோ கேள்வி கேட்டாரு. அதுதான் சிஎம் வர்றது கிடையாது, நான் மட்டும் வரணுமா? தலைமைச் செயலர் அதிகாரிகள் எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நீங்க சும்மா அதே இந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து நடந்து போச்சு. இல்ல இவர் வந்து அப்படியே கேள்வி கேட்டுதான் இங்க மக்கள் எல்லாம் வந்து இத வரதே எப்பயாவதுதான். அதுலயும் வந்து இந்த கேள்வி கேட்கறது வேற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. எதுக்கு, என்ன, ஏன் அப்படின்னு.
எப்ப நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா நீன்னு என்னைக்காவது வந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காதுன்னு தான் அங்க இருக்கக்கூடிய வந்து மூடு வந்து இருக்கு. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே அப்படிதான் இருக்கு. வரது எப்பயாவது வர வேண்டியது, என்னத்தையாவது கேட்க வேண்டியது, அப்புறம் எந்திரிச்சு போயிட வேண்டியது, மற்றதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ கேள்விக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க பதிலும் சொல்லிடுறீங்க, அதுக்கான வாய்ப்பும் எனக்கு இப்போ இருக்க மாட்டேங்குது. இப்போ அவர் ஏன் அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவருக்கு என்னன்னா, இவங்க சசிகலா அவர்கள் இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தவங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து கேனர் அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது இது ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை அது என்ன அப்படின்ற ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீ பேசணும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா அவர் எந்திரிச்சு பேசும்போது தாவே கலந்து கை தட்டாங்க. இப்போ எதுக்கு கை தட்டுறீங்க, எதுக்கு கை தட்டுறீங்க சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து தட்டுறோம். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தட்டிட்டு இருக்காங்கப்பா, செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து தட்டிக்கிறோம், நீங்க சொல்லாம கை தட்டுறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது வேற போய்கிட்டு இருக்குது. என்னத்த சொல்றது. அப்புறம் இது ஒன்று நடந்திருக்குது. ஏவா வேலு அவர்களோட உருவ பொம்மையை எரிச்சு, அதுக்கு முன்னாடி உருவ பொம்மையை தான் எரிச்சாங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சாணியில வந்து ஆரத்தி எடுத்திருக்காங்களாம். சாணி கரைச்சி கேட்கலடா, உருவ பொம்மையை எரிச்சாங்களான்னு கேட்டேன். அது அப்படி மாறிடுச்சு. பொம்மை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரே அப்படி தானே இருப்பாரு. அது தவறான, அது வன்முறை கையாண்டு ஒரு 11 கிராம மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாணி கரைச்சி ஆரத்தி எடுத்து உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்காங்களாம். எப்பயும் இந்த இது தானே குங்குமம் கரைச்சி தானே எடுப்பாங்க, போதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. குங்குமம் இதுக்கு தேவைப்படாது, இதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அந்த சட்டமன்றத்துல வந்து இந்த அருள்னு சொல்லி அவங்களோட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு அந்த இதுல வந்து அவரு தான் தாவேக்காவுடைய இதுவா வந்தாரு, உறுப்பினரா வந்தார். அந்த ஏரியா வந்து அவரு தான் வந்து நின்னாரு, தோத்துட்டாரானா அவரு தான் வந்து கேண்டிடேட்டா வந்து நிறுத்தினாங்க. இப்ப இவரு எதுக்குன்னா அன்னைக்கு இந்த மாதிரி பேசும்போது இந்த இப்படி வந்து போராடணும், எதுக்காக போராடணும்லாம் இவர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்குதான் எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு, நீங்க வந்து அதை பத்தி பேசலாம், மண்ணள்ளி உங்க பையனுக்கு போய் உங்க இதுல பையனோட நிலத்துல போட்டு இளைஞரணி மாநாடு நடத்தி நீங்க வந்து ஊரை ஏமாத்துவீங்க, அந்த மாதிரி கிடையாது நாங்க, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு 11 கிராம மக்கள் சேர்ந்து ஏவா வேலு அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்து அவருக்கு வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல. நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், எங்களை பத்தி இப்ப தப்பா பேசினதுக்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். நாங்க இன்னும் கேட்ட மாதிரி ஒன்றும் தெரியல, சாதாரணமா வரலடா. திமுக காரன் சுயமரியாதைக்காரங்க போய் மன்னிப்பு கேட்பாங்களா? என்னங்க நீங்க கேட்கணும், இல்லைன்னா அடுத்த தடவை சட்டமன்றத்துக்கு கூட வர முடியாது மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஏன்னா நான் பொன்முடி மாதிரி அப்புறமா கேட்கறேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்னு அப்போ வேணா போய் கேட்கறேன். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் இதான் செய்திகள் போயிட்டு இருந்திருக்கு. இன்னும் செய்திகள் சாயந்தரமாக பேசுவோம். கார்த்திக், நன்றி, மகிழ்ச்சி.